வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம். அதாவது 9/6/2024 இந்த தேதியில நடந்த எக்ஸாம்க்கான நீங்க எழுதின அந்த ஓஎம்ஆர் ஷீட்ட வந்து நம்ம இமேஜா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்க 21/7/2025 அந்த தேதியில இருந்து 20/7/2026 அந்த தேதி வரைக்கும் உங்களால ஓஎம்ஆர் ஷீட்ட வந்து நீங்க இமேஜா டவுன்லோட் பண்ணிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா 2024ல நடந்த எக்ஸாம்க்கான அந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் வந்து குடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்ட வந்து டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீய வச்சு நீங்க செக் பண்ணி உங்களோட மார்க் வந்து உங்க ரிசல்ட்ல வந்த மார்க்கும் அதுவும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நீங்க டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnpsc.gov.in அந்த பேஜ்ல கீழ ரெஜிஸ்டர்ட் யூசர் இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. ரெஜிஸ்டர் யூசர் லாகின் இந்த ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க உங்களுடைய ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்க கொடுத்து உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ள நீங்க போயிடலாம். ஸோ இங்க நீங்க உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டீங்க. இங்க அப்ளை ஆன்சர் ஷீட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணது இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த எக்ஸாமோட ஆன்சர் ஷீட் வேணும், அதனுடைய எக்ஸாமோட ஆன்சர் ஷீட் வேணுமோ அந்த எக்ஸாம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க இங்க 2024ல நடந்த எக்ஸாம்க்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்போ வரைக்கும் அவைலபிளா இருக்கும் அப்படின்னா 21/7/2025ல இருந்து 20/7/2026 அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவைலபிளா இருக்காது அப்படின்றத வந்து இங்க நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டேட்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்தோம்னா ரூ. 250 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டேட்டஸ்ல ப்ரெசென்ட் வரும், இல்லைன்னா ஆப்சென்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வரும். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட் இருக்கு. இதுல மேக் பேமெண்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இங்க ஸோ இதுல உங்களுடைய பேமெண்ட் கேட்வே இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்க எழுதின அந்த ஓஎம்ஆர் அதோடைய காப்பி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அந்த ஆன்சர் கீயை நீங்க கம்பேர் பண்ணி உங்களோட மார்க் வந்து சரியா இருக்கா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அந்த மார்க்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கால அவகாசம் 1 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க செக் பண்ணி இதை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.